வார்த்தையை வாசித்து நம்ம ஜெபித்து தேவனுடைய செய்திக்குள்ள கடந்து போகலாம். 2 நாளாம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க போறோம். ரெகபயாம் ராஜ்யத்தை திடப்படுத்திக் கொண்டு தன்னை பலப்படுத்திக் கொண்ட பின்பு அவனும் அவனோடு இஸ்ரவேல் அனைவரும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை விட்டுவிட்டார்கள். அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினபடியினால் ராஜாவாகிய ரெகபயாமின் 5ஆம் வருஷத்திலே எகிப்தின் ராஜாவாகிய ஷீஷாக்கு 1200 ரதங்களோடும் 60,000 குதிரை வீரர்களோடும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்தான். அவனோடு கூட எகிப்திலிருந்து வந்த லூபியர், சூக்கியர், எத்தியோப்பியரான ஜனங்கள் எண்ணிக்கைக்கு அடங்காதவர்களாக இருந்தார்கள். அவர்கள் யூதாவுக்கு அடுத்த அரணான பட்டணங்களை பிடித்து எருசலேம் மட்டும் வந்தார்கள். அப்பொழுது செமாயா தீர்க்கதரிசி ரெகபயாம் இடத்துக்கு சீசாக்கு நிமித்தம் எருசலேமில் வந்து கூடியிருக்கிற யூதாவின் பிரபுக்களிடத்திலிருந்தும் வந்து அவர்களை நோக்கி, நீங்கள் என்னை விட்டுவிட்டீர்கள், ஆகையால் நானும் உங்களை சீசாக்கின் கையிலே விழும்படி விட்டுவிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அல்லேலூயா. ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருடைய பாதத்திலே கூடி வந்திருக்கிறவங்க யாவரையும் வரவேற்கிறேன். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நாம் வந்து யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுகிறோம். இந்த யுத்தங்கள் எதுக்காக நடக்குது, ஏன் நடக்குது, யாரால இந்த யுத்தங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறது, ஏன் இப்படிப்பட்ட அழிவு உலகத்தில், அதை குறித்து நாம் வேதத்தின் மூலமாய் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நாம நினைக்கிறது போல பெரிய நாடுகளில மட்டுமில்லை யுத்தம். இன்றைக்கு ஒவ்வொரு கிராமங்களிலும் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பொறாமைகள், ஜாதி வெறிகள், இனவெறி. இலங்கை தேசத்துல பாத்தீங்கன்னா இனவெறி ஏற்பட்டு ஒரு இனத்தையே அழித்து விட்டார்கள். அல்லேலூயா. இப்படிப்பட்ட யுத்தங்கள் ஏன் நடக்கிறது? வீட்டுக்குள்ளே யுத்தம் நடக்கிறது. காலேஜுக்கு போனா காலேஜில் பசங்க வெட்டிக்கிறானுங்க. ஏன் நடக்குது? இதெல்லாமே நாம வந்து ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஏதோ நடக்குது, எதேச்சியா நடக்குது, அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை போல இருக்குது, அதனால சண்டை நடக்குது அப்படின்னு நாம நினைத்துக் கொள்ளுகிறோம். ஒன்றும் கிடையாது. அவனன்றி அணு அளவும் அசையாது என்ற தமிழ்நாட்டு பழமொழியை வைத்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவன் இல்லாமல் ஒரு யுத்தமும் நடக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க பாருங்க, ரெகபயாம் என்றவன் யாரு அப்படின்னா, யூதேயா தேசத்தினுடைய அரசன், சாலமோனுடைய மகன், தாவீது ராஜாவுடைய பேர். அவன் வந்து என்ன பண்றான், தன்னுடைய ராஜ்யத்தை பலப்படுத்திக் கொண்டான். அவன் தன்னுடைய சிங்காசனத்தை உறுதிப்படுத்திக் கொண்டான். அதுக்கு பிறகு எனக்கு ஆண்டவரும் வேணாம், சர்ச்சையும் வேணாம், ஆராதனையும் வேணாம், பைபிளும் வேணாம் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றான், ஆண்டவரை விட்டு விட்டான். இதுதான் இந்த இடத்துல வசனம். அப்ப தேவன் தன்னுடைய பாஸ்டரை அனுப்புறார், தன்னுடைய ஊழியக்காரனை ராஜாவிடத்திற்கு அனுப்புகிறார். அவன் பேர் வந்து தீர்க்கதரிசியாகிய சமாயா. அல்லேலூயா. என்ன பண்றான், ராஜாவிடத்துல வந்து, நீங்கள் என்னை விட்டுவிட்டீர்கள், நானும் உங்களை எகிப்தின் ராஜாவாகிய சீஷாக்கின் கையிலே விழும்படி உங்களை விட்டுவிட்டேன். அல்லேலூயா. அப்ப எகிப்தின் ராஜாவாகிய சீஷாக் நமக்கு விரோதமா ஒரு விரோதியை உண்டாக்குவார் ஆண்டவர். எப்ப உண்டாக்குறாரு?
நாம ஆண்டவருடைய கட்டளைகளை நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாமல் அதை அசட்டை பண்ற போது, அது மட்டுமில்லாமல் நாம் ஆண்டவரை மறந்து விடும் பொழுது, ஆண்டவரை ஆராதிக்காமல் இருக்கும் பொழுது, சர்ச்சுக்கு போகாமல் இருக்கும் பொழுது, அப்போ நம்ம நமக்கு விரோதிகளை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. அவர்கள் கையிலே நாம் விழும்படி நம்மை கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். இதுதான் அதுக்கு காரணம். இது நிமித்தமாக யெரொபெயாமுடைய வீட்டுல ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது. அந்த தேசத்துல, யூதேயா தேசத்துல. இன்றைக்கு பாருங்க, இஸ்ரேல் ஈரான் இவங்க ரெண்டு பேரும் தான் சண்டை. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் தான் சண்டை. வேதத்துல ஈரானை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மேதியா பெர்ஷியான்னு சொல்லப்பட்டது. மேதியா என்றால் ஈராக்கை குறிக்கும், பெர்ஷியா என்றால் ஈரானை குறிக்கும். அந்த நாட்களில் அவங்க தான் பெரிய சர்வ வல்லமை படைத்த ராணுவம் வைத்திருந்தார். இன்னைக்கு நம்ம சொல்றோம் இல்லையா, அமெரிக்கா ராணுவம், ரஷ்ய ராணுவம், மிகப்பெரிய வல்லரசுகள் என்று சொல்றோம் இல்லையா? அதே போல ஈராக்கு, ஈரான், பெர்ஷியா, மேதியா, இவங்க ரெண்டு பேரும் பெரிய வல்லரசுகளா இருந்தார். அப்பேற்பட்ட பெரிய வல்லரசரிடத்துல யார் ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறாரு? ரெகபயாமை, அவனுடைய ஜனங்களையும் யூதேயா தேசத்தை என்ன பண்றாரு? அவனுங்க எல்லாரையும் அடிச்சு கிட்டத்தட்ட 2000 பேரை அங்கிருந்து அரெஸ்ட் பண்ணி இந்த தேசத்தை எல்லாம் அழிச்சு தேவாலயத்துக்குள்ள இருக்கக்கூடிய பொக்கிஷங்கள் எல்லாம் அள்ளிக்கின்னு கொள்ளை அடிச்சுக்கின்னு போயிடுறாங்க. ஒன்று, நீங்கள் தேவனை எப்போ தேடாமல் இருக்கிறீர்களோ, அதிகாலையில எழுந்து நீங்கள் தேவனை எப்போ ஆராதனை பண்ணாமல் இருக்கிறீங்களோ, அப்போ உங்க வீட்டுக்குள்ள கொள்ளைக்காரன் வருவான். உங்களுக்கு விரோதமாக எதிரிகள் உருவாக்கப்படுவார்கள். உங்களுடைய வீடுகளிலே, உங்களுடைய தேசத்திலே, உங்களுடைய நாட்டிலே யுத்தங்கள் நடக்கும், பிரச்சனைகள் நடக்கும், சண்டைகள் நடக்கும், இனப்போர் நடக்கும், ஜாதி சண்டை நடக்கும், தேசத்துக்கு தேச சண்டை நடக்கும். இதெல்லாம் ஒரு காரணமாக இங்க நாம் பார்த்தோம். ரெண்டாவது பாருங்க, இன்னொரு காரணத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த காரணம் என்ன? அது தாவீது ராஜாவுடைய காலத்திலே ஒரு சம்பவத்தை இங்க எழுதி வச்சிருக்கிறார். இவன் என்ன பண்றான்? யுத்தத்துக்கு போகாம வீட்டுல என்ன பண்ற, அரண்மனையில அப்படியே ஜாலியா படுத்து தூங்கிக்கின்னு எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அப்படி இருக்கிறார். எல்லா ஜனங்கள் எல்லாம் யுத்தத்துக்கு அனுப்பிட்டு இவர் மட்டும் ஜாலியா அரண்மனையில அப்படியா இருக்கும் பொழுது இவன் என்ன பண்றான்? அரண்மனை மேல அப்படியே உலாவி கொண்டு. எப்பவுமே பாருங்க, அரண்மனைனா அரண்மனைக்கு பக்கத்துல என்ன இருக்கும்? ஒரு நதி இருக்கும். நதிக்கரை ஓரத்துலதான் அரண்மனைகளே கட்டுவாங்க. அந்த நதியில குளிக்கிறதுக்காக ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு அந்த குளிக்க இவர் அரண்மனை மேல இருந்து என்ன பண்றாரு? அங்க நோக்கி பாக்குறாரு. முதல் தப்பு என்னன்னா, இவன் நாட்டை ஜனங்களை காப்பாற்றுவதற்காகத்தான், ஜனங்களை பாதுகாக்கிறது தான் அரசன். எங்க இருக்கணும்? யுத்த காலத்தில் இருக்கணும். ஜபம் என்றால் என்ன? சாத்தானோடு போர் செய்கிற யுத்த காலம். அல்லேலூயா. நாம ஜபிக்காம நல்லா தூங்கிட்டு இருந்தோம்னா சோதனை நம்ம மைண்ட்ல என்ன பண்ணும்? சோதனைகள் வரும். அல்லேலூயா. இவன் யுத்த காலத்துக்கு போல, இப்ப இவன் இவனுக்கு சோதனை வருது. அவன் மைண்ட்ல சோதனை வருது. ஆளை விட்டு அனுப்பி அந்த பொண்ணை கூட்டின்னு வந்து அவளை முடிச்சிடுறான். முடிச்சிட்டு சரி
அவளுக்கு என்னமோ கொடுத்துட்டு கையில் என்னன்னோ பள்ளி பொண்ணும் பொருளையும் அள்ளி கொடுத்துட்டு, நீ சந்தோஷமா வீட்டுக்கு போ, உன் பின்னால் உங்கள் கணவரை அனுப்பி வைக்கிற. அவனை விசாரிக்கிறான். விசாரிச்சா எங்கள் கணவர் வந்து யுத்தத்தில் இருக்கிறாரு, பெரிய இராணுவ வீரர் அவரு. சரி சரி, அவர் எதுக்கு சண்டைக்கு போடணும், சின்ன வயசுல என்ன நான் வீட்டுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் நல்லா சாப்பிட்டு நல்லா சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி என்ன பண்ணுற, அந்த பொண்ணை சைலண்ட்டாக அனுப்பி விட்டுறான். அனுப்பிட்டு இங்கேருந்து ஆள் அனுப்பி யுத்தத்துல இருந்து அவனை வரவழைத்து, நீ புதுசாக கல்யாணம் ஆனவன், நீ என்ன பண்ணக்கூடாது, சண்டைக்கெல்லாம் போகக்கூடாது, வேதத்தின்படி நீ வீட்டுக்கு போய் சந்தோஷமா உன் மனைவியோட ஒரு வருஷம் என்ன பண்ணு, நல்லா இரு, சந்தோஷமா இரு, நீ வந்து யுத்தத்துக்கெல்லாம் போகாத சொல்லிட்டு அவன் கையில கொஞ்சம் நல்லா பொண்ணும் பொருளை அள்ளி கொடுத்து, நீ விரும்பினதெல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா இரு சொல்லி அவனை அனுப்புறான். மறுநாள் ஒரு ஆள் வருது ராஜா கிட்ட. ராஜாவே, நீங்க நேற்று அந்த உரியாவை நீங்க என்ன பண்ணீங்க, வீட்டுக்கு போக சொல்லி சொன்னீங்க இல்லையா, அவன் இங்க அரண்மனையிலே இங்கே படுத்துட்டு கிடக்கிறான். அப்படியா, சரி கூப்பிடுப்பா அவனை. மறுபடியும் உரியாவை கூப்பிடுறாங்க மேல அரண்மனையில. கூப்பிட்டா ராஜா கூப்பிட்டு, ஏப்பா நீ சின்ன வயசு பிள்ளையா இருக்கிற, புது கல்யாணம் பண்ண மாப்பிள்ளையா இருக்கிற, நீ வீட்டுக்கு போப்பா, இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, நீ யுத்தத்துக்கெல்லாம் போகாது, சந்தோஷமாயிரு சொல்லிட்டு அவனுக்கு நல்லா சாராயத்தை ஊத்துறான் அவனுக்கு ராஜா. அல்லேலூயா. ஊத்தி அவனை நல்லா போதையாக்கி வீட்டுக்கு போடான்னு சொல்லி அனுப்புறான். அவன் அன்னைக்கும் வீட்டுக்கு போல, அன்னைக்கு அங்கே படுத்துட்டான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மூணாவது நாள் மறுபடியும் ராஜா கிட்ட இந்த செய்தி வருது, உரியா வீட்டுக்கு போல, அரண்மனை இங்கேயே அரண்மனை வாசல்லே படுத்துனுக்கிறான். சரியா, சரி கூட அவனை உரியாவை. ஆமா, ஒரு லெட்டர் எழுதுறான். அங்க படைத்தலைவனாகிய யோவாப் அவன்தான் தளபதி, அவனுக்கு ஒரு லெட்டர் எழுதுறான். இது வந்து படைத்தலைவனாகிய யோவாப்புக்கு போக வேண்டிய லெட்டரே, பத்திரம் பிரிச்சு கிச்சு பாத்துறாத சொல்லிட்டு அழகா எழுதுறான். நான் இந்த கடிதத்தை கொடுத்து அனுப்புறேன், உரியாவை மும்முரமாய் யுத்தம் நடக்கிற இடத்துல கொண்டு போய் நிறுத்தி அவனை என்ன பண்ணு, கொன்னுடு. அல்லேலூயா. எதிரிகளால் அவன் என்ன பண்ணணும், சாகணும் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு பிளான் பண்ணி அவனை லெட்டர் எழுதி அவன் கையிலேயே கொடுத்து அனுப்புறான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த யுத்தத்துல போயிட்டு கொண்டு போன பிறகு அங்க என்ன நடக்குதுன்னா, உரியா எதிரிகளால மரித்து போகிறான். அல்லேலூயா. பாருங்க, யோவாபு கிட்ட இருந்து ஒரு செய்தி வருது ராஜா கிட்ட. அரசே, இன்றைக்கு நம்ம ராணுவத்துல வந்து நிறைய தோல்வி, நிறைய பிரச்சனை அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. அப்போ உரியாவும் அந்த யுத்தத்துல என்ன பண்ணாயிட்டான், மறிச்சிட்டான். அப்ப தாவீது சொல்றான், ஒருவேளை யுத்தத்துல நமக்கும் என்ன வரும், நம்ம சைட்லயும் உண்டு 2 சாகிறது உண்டு, அதனால பரவாயில்ல, இன்னைக்கு நடந்த யுத்தம் எனக்கு திருப்தியா இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கிருந்து பதில தளபதிக்கு அனுப்புறாரு ராஜா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பாஸ்டரோட பேசுற. பாஸ்டர் என்ன பண்றாரு, நேரா தாவீது ராஜா கிட்ட வர. அல்லேலூயா. அரசே, 2 மனிதர்கள் ஒரு இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு மனிதனுக்கு 100 ஆடுகள் இருக்குது, ஒரு மனுஷனுக்கு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டி அவன் மடியில வளர்ந்து படுத்துக் கொள்ளும், வளரும், அவனோடு கூட ஆகாரத்தை சாப்பிடும். அவனுடைய பிள்ளைய போல அந்த ஆட்டுக்குட்டியை அவன் என்ன பண்ண வளர்க்கிறான். ஆனா அந்த பணக்காரன் 100 ஆடுகளை வைத்திருக்கிறான். சிலர் அவங்க வீட்டுக்கு சில விருந்தாளிகள் வரும் பொழுது
அந்த ஆட்டுல 100 ஆட்டுல ஒரு ஆட்டை பிடிச்சி அடிச்சு விருந்து வைக்கிறதுக்கு அவனுக்கு மனசு இல்லை. இந்த ஏழை வீட்டுல போயிட்டு அந்த ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி வச்சுருக்கிறானே அந்த ஆட்டுக்குட்டியை பிடிச்சி அடிச்சு அதை சமைச்சு அந்த விருந்தாளிகளா போட்டுட்டாங்க. யாரு உயிரோட இருக்கக்கூடாது அப்படியா இப்படியான எகுறான் தாவீது. அல்லேலூயா. யாரும் தூங்காதீங்க. இன்னொரு ஒரு ஆளை காணோம். சுத்தமா தூங்குதா பாருங்க. ஆளை காணுமே சொல்லிட்டு ஒரே எகுறான். ராஜா அவன் சாகணும் விடக்கூடாது அவனே. அப்படியா அந்த மனுஷன் நீதான். அல்லேலூயா. உனக்கு நீ 100 மனைவி உனக்கிட்ட இருக்குது. உரியாவுக்கு ஒரே ஒரு மனைவி. நீ அவளை எட்டுன்னு அவளை கெடுத்து அவளை குட்டிசேவர் ஆக்கிறது இல்லாம உரியாவையும் என்ன பண்ண கொலை செய்து, சரி கொலை முதல்ல அவளை கெடுத்துட்ட, 2வது உரியாவையும் கொலை பண்ணிட்ட, 3வது அவளையும் கொண்டாந்து அவளையும் கல்யாணம் பண்ணிக்கினேன். அல்லேலூயா. உன்னுடைய வாழ்நாள்ல யுத்தம் உனக்கு ஓயாது. சண்டை இருந்துகிட்டே தான் இருக்கும். உன்னுடைய வீட்டுல உன் தேசத்துல சண்டை நடந்துகிட்டே இருக்கும். நீ நிம்மதியாவே வாழ மாட்டடா. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய வீட்டுகள்ல பாருங்க சண்டை, டெய்லி சண்டை. நிறைய பேருடைய வாழ்க்கையில என்ன நடக்குதுங்க? சண்டை நடக்குது. ஏன் நடக்குது சண்டை? பாவம். அல்லேலூயா. ரெகபயாம் வீட்டுல என்ன நடந்தது? ரெகபயாம் வீட்டுல அவன் கற்பனைகளை நியாயப்பிரமாணத்தை விட்டுவிட்டான். நியாயப்பிரமாணத்தை விட்டு விட்டார்கள். கர்த்தரை மறந்து விட்டார்கள். ஆண்டவரை ஆராதிக்கிறது இல்லை. சர்ச்சு திறக்கிறது இல்லை. ஆண்டவரை ஆலயத்தை என்ன பண்றாங்க? பூட்டி போட்டானுங்க. அதனால எகிப்து ராஜாவை ஆண்டவர் ஏவி என்ன பண்றாரு? ஆண்டவரே இஸ்ரேலுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு அனுப்புகிறார். அல்லேலூயா. இப்ப நமக்கு புரிஞ்சிருக்கும் யுத்தம் ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது. அல்லேலூயா. இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பிரைஸ் எல்லாம். நம்முடைய வீட்டுக்குள்ள ஏன் சண்டை வருது? நம்ம நாட்டுக்குள்ள ஏன் சண்டை வருது? நம்ம ஊருக்குள்ள ஏன் சண்டை வருது? இந்த நேரத்தில் நான் ஒரு சாட்சியை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எங்களுடைய ஊர்ல பாத்தீங்கன்னா, எங்க திருவத்தூர்ல நான் குடியிருக்கிற ஊர் திருவத்தூர். அங்கதான் நான் இருக்கிறேன். கிட்டத்தட்ட 68 வருடங்களாக இந்த பகுதியில தான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. எங்க பகுதியில பாத்தீங்கன்னா கூட்டமா ரவுடிங்க இருப்பானுங்க. பணத்துக்காக கொலை செய்வார்கள். இவங்களை என்ன பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. இவனுங்க பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, அதாவது துன்மார்க்கமான ஒரு ஜீவியம்.